சும்மா ஒரு கண்டென்ட் போடுவோம். இன்றைக்கி எபிசோட் 37. நம்ம தான் நிறைய பேர்த்த ஏமாற்றுவோம், இல்லை செடிகளை ஏமாற்றுவோம். நம்மளையே ஒரு செடி வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த இது வந்து ஒரு 20 days இருக்கும் இந்த செடி வச்சு. இந்த செடி வச்சதுக்கு அப்புறம் தான் இது கரெக்டாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அடுத்து 10 நாள் கழிச்சு இந்த செடி வந்து டெட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்தளவுக்கு காய்ச்சிட்ருக்கேன், ஒரு இலையுமே காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு காய் விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு 4-5 நாளாக, இந்த 2-3 நாளாக தான் இது வந்து காய் விட ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ளவரு, திடீர்னு வந்த இலை தான் இது எல்லாமே. இந்த திடீர்னு வந்த இலையிலேருந்து இந்த மாதிரி காய் விடுது. பரவாயில்லைங்க. ஆனால் இந்த செடி நான் வாங்கியிருக்கவே மாட்டேன்ல, நீ காய் விடுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா. நானும் இன்னும் இது எங்கேயோ 7-8 வருஷம் ஆகும் போல். இப்போ தான் இதுக்கு 4 வருஷம் ஆகுது, 3 வருஷம் 4 வருஷமும் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் 7-8 வருஷம் ஆகும் போல். நம்ம ஒரு ஒட்டு ரகமாக வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒட்டு ரகமாக வாங்கிட்டு வந்து ஒன்று வச்சேன். ஆனால் இந்த மாதிரி இதுக்கு ஒரு பார்ட்னர் தேடி கண்டுபிடிச்சதுமே உடனே காய் விட்டுட்டான். எப்படி? நல்லா ஏமாத்துகிற செடி என்ன பார்த்துக்கலாம்.